இன்றைய வேத வசனம். டுடேஸ் பைபிள் வேர்ட்ஸ். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். யாத்திராகமம் 23 அதிகாரம் 25 வசனம். I will take away sickness from among you. Exodus chapter 23 verses 25. இன்றைய பொன்மொழிகள். அன்பற்ற இருதயத்திலிருந்து கனிதரும் வார்த்தைகளை அறுவடை செய்ய முடியாது. இந்த நாளின் காலை வேளையிலே பேரரசின் அற்புத ஊழியங்கள் வாயிலாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற அநேக வாக்குத்தத்தங்களில் ஒன்று வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த நாட்களிலே சரீரத்திலே வியாதிப்பட்டு இருக்கிற, ஆவியிலே சோர்ந்து போயிருக்கிற, அவரை நோக்கி பார்க்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய தழும்புகளாலே உங்களை சுகமாக்குகிறார். ஒரு மனுஷன் வியாதியிலிருந்து பூரணமாய் விடுதலை பெற வேண்டுமானால் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் அண்டையில் இருக்கும்போது அவருடைய இரத்தம் எல்லாருடைய பாவங்களையும் கழுவி சரீரத்திலே ஒரு பெரிய விடுதலையை உண்டாக்கும். இந்த நாட்களிலே விடுதலைக்காக அலைகிற, விடுதலைக்காக காத்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய நற்செய்தி, உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் நாமத்தினாலே என் சமூகத்தில் உன் இருதயத்தை ஊற்றி என்னை நோக்கி நீ பார்ப்பாயானால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சுகவீனங்களை கர்த்தர் சுகப்படுத்துகிறவர். அவர் ஒருவரே உன்னை விடுதலையாக்குகிற தேவன். அவர் மேல் நம்பிக்கை வைத்து உண்மையாய் அவரை நோக்கி நீ கூப்பிடும்போது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் உன்னை சுகமாக்குவார். இந்த நாளிலே நாம் யாவரும் ஒரு நிமிடம் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, சரீரத்திலே வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் சுகப்படுத்துங்க. யாரெல்லாம் உங்களுடைய சிலுவை அண்டையில் நிற்கிறார்களோ, உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவர்களை விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.